ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. ஆன்லைன் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவை ரத்து செய்யக்கூடிய பொதுநல வழக்கில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் ஆன்லைன் மூலம் மதுபானங்கள் வாங்கும் வசதியை தொடங்குவதற்காக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் சுற்றறிக்கை ஒன்று பிறப்பித்துள்ளார். இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரியும் ஆன்லைன் மூலம் மதுபான விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கோரியும் வழக்கறிஞரும் சமூக நீதி பேரவைத் தலைவருமான பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். மனுவில் ஆன்லைன் மூலம் மது வாங்குவதற்கு 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி என டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் பெரியவர்கள் பயன்படுத்தும் ஆன்லைன் முகவரியை பயன்படுத்தி சிறுவர்களும் மதுபானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகள், அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் முதியோர் மற்றும் பெண்கள் நீண்ட நேரம் வரிசையை காத்திருக்கும் நிலையில் மதுபானம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே ஆன்லைன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணை வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜா, ஆன்லைன் மூலம் மதுபான விற்பனை செய்வது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றும் மது விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாகவும் வாதிட்டுள்ளார். மேலும் ஆன்லைன் மது விற்பனையில் உரிய வயது வரம்பு தொடர்பான கட்டுப்பாடுகள் தெளிவாக இல்லாததால் இளைஞர்களில் எளிதில் மதுபானங்களை வாங்குவது சூழல் உருவாகும் எனவும், எனவே ஆன்லைன் மது விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைத்துள்ளது.